பவுல் என்கிற ஒருவன் நிமித்தமாய் கப்பலில் இருந்த 275 பேருக்கும் தயை மூடிச்சு. நோவா என்கிற ஒருவன் நிமித்தமாய் அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேழைக்குள்ள வந்தாங்க. தாவீது என்கிற ஒருவன் நிமித்தமாய் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாய் இருந்தார். ஒருவன் நிமித்தமாய். சகைவு என்கிற ஒருவன் நிமித்தமாய் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த ஒருவனாய் ஏன் நாம இருக்க கூடாது? அந்த ஒருவனாயா இருக்க கூடாது? ஹல்லேலூயா. உங்களை அந்த ஒருவனாய் நிறுத்தவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுவார், கூப்பிட்டு பேசுகிறார். சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறார், மோசேயை கூப்பிட்டு பேசுகிறார். சாமுவேல் சின்ன பையன், மோசே பெரிய ஆளு. ஆண்டவர் சின்ன பையன் யாரு பெரிய ஆளான் யாருன்னு பார்த்து பேசுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. மேகத்துக்கு சமீபமா இருக்கிறது சின்ன பையனானாலும் சரி பெரிய மனுஷனாலும் சரி கர்த்தர் பேசுவார். அவருக்கு தேவை இத்தனை வருஷம் பழகட்டும், அதுக்கப்புறம் நோ. அவருக்கு தேவை மேகத்துக்கு சமீபமா இருக்கணும், மேகத்துக்கு சமீபமா இருக்கணும். எல்லாரும் எப்படி மோசே எகிப்திலிருந்து வெளியே வந்தாரோ அப்படிதான் ஆரோனும் வெளியே வந்தார், மிரியாமும் வெளியே வந்தார். அத்தனை ஜனங்களும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே முறைதான், இரத்தத்தால் மீட்கப்படுதல். எல்லாரும் மோசே ஆரோன் இவங்களுக்கு தனி மேகம் கிடையாது, இவங்க தனி மேகம் கிடையாது, ஒரே மேகத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது, ஒரே மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் மோசே மாத்திரம் வா. அப்ப அந்த இடத்துல தேவன் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரா? இல்ல. ஏன்? மற்ற அனைவரும் தூரத்திலே நிற்கிறாங்க. இது போதும், இது போதும். நாளை கர்த்தர் அழைக்கும் போது ஹல்லேலூயா ஒருவனை பெயர் சொல்லி, ஏன்னா அவன் சமீபமாய் சேர்ந்தவன். அந்த மேகத்துக்கு சமீபமாய் அவருடைய சமூகத்துக்கு எவன் ஒருவன் சமீபமாய் சேர்கிறானோ அவன் இருக்கிற இடத்தை அவருடைய சமூகம் மூடிக்கொள்ளும், மூடிக்கொள்ளும்.